எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வந்து ஒரு டச்சபிளான ஒரு கமெண்ட் தாங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஷாலினி அக்கா தான் வரணும், ஷாலினி அக்கா தான் வரணும் அப்படின்னு. ஒரு தம்பி மட்டும் வெல்கம் டு ஷாலினி ஸ்டோர்ஸ் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரைட்ரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணி, அதாவது ஒரு பேர் பண்ணி அது ரொம்ப பேங்கான ஒரு சீரீஸுங்கும் போது நாங்கள் அது வந்தால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? சீரியலை வந்து இவருக்கு பதில் இவருன்னு போட்டலாம். பட் இதில் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான 2 ஆட்கள், அவங்களுக்கு பதிலாக நாங்கள் போகிறோம். அப்போ அவங்களோட ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஷாலினி அக்கா வரணும், கண்ணன் அண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். ஐ மீன் கமெண்ட்ஸு நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க, ஷாலினி ஸ்டோர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி டிஎம் பண்ணாங்க. அதனால அது வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிரியேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் தான், அவங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி எங்களால் அந்த ஒரு நெகட்டிவ், ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சோடனே எல்லாரும் ஒர்க் போகிற ஒரு சுச்சுவேஷன் தான். அங்கே வந்து காலேஜில் உட்காந்துட்டு இருந்தோம். நக்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி காலேஜில் உட்காந்துருந்தோம். அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு மூவி கமிட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு டேட் வந்து இங்கே கொடுக்க முடியாது. இப்போ நானுமே வந்து ஒரு மூவி போகிறேன், அதே ஏன்னா ஒரு பேஸ் நக்லைட்ஸ்னா இந்த டைமில் வந்து ஒவ்வொரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் லேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டு தான் வீடியோ வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு டீமை விட்டு போகிறது அப்படின்னு இல்லை, இந்த டீமில் இருந்துகிட்டே வந்து நமக்கு 4-5 படம் கிடைக்கிது. ஓகே, அடுத்தடுத்து நம்ம போகிறதான் ஒரு growth அப்படிங்கிறதே நம்ம அந்த ஸ்பேஸ்ல ஒத்துக்கணும் முடியாது. அடுத்து நம்ம தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் உள்ள வருவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இடத்த காலி பண்ணி அவங்க ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம போவோம். அடுத்து இன்னொருத்தங்க உள்ள வந்து எப்பவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா சைட்லயும் நடக்கிற விஷயம் தான். Presta Premium Women's Wear. Let your body love it. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. இப்போ நம்ம அப்படியே ஆர்டினரி இன்டர்வியூ வரலாமா? இதுமே அப்படி ஆர்டினரி ஃபார்ம் குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஷாலினி ஸ்டோருக்குள்ள வருவோம். ஷாலினி ஸ்டோர் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இது 2 பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு எபிசோடு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அவங்க ஹாட் ஸ்டார்க்குள்ள போறாங்க. பட் அதுக்கடுத்து நீங்க வரீங்க, அவங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி வராங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏன்னா நமக்கு புதுசாக வரும்போது ஆல்ரெடி ஆடியன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை பார்த்து பழகிருப்பாங்க. அந்த பிராண்ட் வந்து இவங்க தான் அப்படின்னு இருக்கும். உள்ள வரும்போது ஓகே நம்மளை ஏற்றுக்குவாங்களா, மேபி நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா நம்ம மேலே ஹேட்ரேட் சேரிடும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருக்குல்ல, அது இருந்துச்சு அவங்களுக்கு உள்ள வரும்போது? கண்டிப்பாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது புதுசாக ஒரு வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுலேயே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணி, அதாவது ஒரு பேர் பண்ணி அது ரொம்ப பேங்கான ஒரு சீரீஸுங்கும் போது நாங்கள் அது வந்தால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? சீரியலை வந்து இவருக்கு பதில் இவருன்னு போட்டலாம். பட் இதுல வந்து ஒரு பெரிய ஃபேமஸான 2 ஆட்கள், அவங்களுக்கு பதிலாக நாங்க போறோம். அப்போ அவங்களோட ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஷாலினி அக்கா வரணும், கண்ணன் அண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருந்தான். ஐ மீன் கமெண்ட்ஸு நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க, ஷாலினி ஸ்டோர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி டிஎம் பண்ணாங்க. அதனால அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிரியேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் தான், அவங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி எங்களால் அந்த ஒரு நெகட்டிவ் வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. கண்டிப்பா அது போக போக நாங்கள் எங்களோட இதை வந்து கொடுக்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அப்படியே மாறி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து எங்களுக்கு மாறிடுச்சு. பட் ஒரு வெப் சீரிஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இதுக்குமே வந்து ரொம்ப, இது வந்து ஸ்டேஜ் 2, அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோட ஐ மீன் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இது வந்து ஒரே ஸ்டெப்பாக மேலே ஏறி நிற்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு என்ன சொல்கிறது ரோல் தான். அதில் வந்து நாங்கள் ஓகே ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பிளேஸில் வந்து இப்போ நின்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. இல்லை அது கமெண்ட்ஸ் இப்போ உள்ள ரீசெண்ட் வீடியோஸில் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம என்னதான் ஆக்ட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்கள கேட்பாங்க வந்து எங்களுக்கு அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த டேத்தில் ஒரு மாதிரி டவுனாக இருக்குல்ல. நம்ம ஒர்க் நிறையா போடுறோம், ஓகே அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி எனக்கா தோணியிருக்கு அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அது தோணல ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு சொல்லப்போனால் ஒரு வருஷம் அவங்க அதுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அதை கேட்க தான் செய்வாங்க. இதை நான் எடுத்துகிட்டு போய் என் மண்டையில் வச்சா அதில் இன்னொரு 4 கமெண்ட் இருக்கும்.
மோஸ்ட்லி நான் கமெண்ட் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரம் மட்டும் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கிற டைம்ல பார்க்குறோம், கமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல மேஜரா என்ன ஒரு வருஷம் லெகசிமா உருவாக்கி வச்சிருக்காங்கிறப்ப அதை நம்ம பிரேக் பண்ணி பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எடுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் வேற ஒரு ஜோனுக்கு போவோம்னு வைங்களேன். ஸோ அதுல வர இன்னொரு 4 மெசேஜ் வரும், சூப்பரா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கு, நீங்க அவங்களை கரெக்டா நீங்க ஈக்குவல் பண்றீங்க, அவங்கள நல்லா இருக்கு, அவங்க தம்பி மாதிரியே இருக்கீங்க, அந்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து நமக்கு இன்னும் டீப்பரா இருக்கும். அது நம்ம எடுத்து அழகா எடுத்துப்போம். மற்றபடி வர்றது வரும், கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரி எங்க அவங்க எங்க இவங்க எங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது நம்ம எதிர்பார்த்தது தான். அது நம்ம எடுத்துக்கல, இன்னரா எடுத்துக்கல. ஸோ அதனால என்ன பாதிக்கல. ஓகே, அதனால நம்ம ஃப்ரீயா நம்ம ஒர்க் பண்ணிடுறோம். ஓகே, என்னைக்குமே வந்து ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்ங்கும் போது அவங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளை ரெகனைஸ் பண்ணி நம்மளுக்கு வர்ற கமெண்ட்ஸ், ஃபீல் குட்டான கமெண்ட்ஸ், அந்த இதான் நம்ம அது பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். ஓகே பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான கமெண்ட். எனக்கு இந்த இது மறக்கவே முடியாது. ஸ்டில் தான் நான் என்னைக்காச்சும் வந்து டவுனா இருக்கிறேன்னா இந்த ஒரு கமெண்ட் பார்த்தா எனக்கு வந்து பயங்கர பூஸ்டப் ஆயிரும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் குட்டான கமெண்ட்ஸ் இருக்காங்க 2 பேருக்குள்ள? ஷாலினி ஸ்டோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வந்து ஒரு டச்சபிளான ஒரு கமெண்ட் தாங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஷாலினி அக்கா தான் வரணும், ஷாலினி அக்கா தான் வரணும் அப்படின்னு. ஒரு தம்பி மட்டும் வெல்கம் டு ஷாலினி ஸ்டோர்ஸ் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரைட்ரா. ஆக்சுவலாக அதில் வந்து நம்மளோட இது எதுவுமே இது பண்ணலனாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, அதுவே நமக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்குற ஒரு புஷ் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு கமெண்ட் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஓகே, அந்த ஒரு கமெண்ட் தான் பயங்கர ஃபீல் குட்டானது. எனக்கு வந்து இது நான் ஸோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த சால்னஸ் ஸ்டோர்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீடியோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா நான் எடுத்தோன்னே நம்ம ஊர் ஸ்லாங், திருநெல்வேலி ஸ்லாங் எடுத்தோன்னே என்னன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த சவுத் சைடு வந்து டச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. நான் எடுத்து இந்த 10 எபிசோட் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள எனக்கு சவுத் சைடில் இருக்கிற நிறைய மீம் பேஜஸ் வந்து அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, ஸோ இவங்கெல்லாம் ஓன் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, எங்க ஊர் ஸ்லாங் பேசுங்க, எங்க அம்மா என்ன மாதிரி பேசுங்கம்லா அப்படின்னு இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் இருந்தாலும் தேர் ஓனிங், என்ன ஓன் பண்ணிக்கிட்டது வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு செம்ம புஷ் கிடைச்சிது. இது நான் நினைச்சே அதை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. டப்புன்னு அதை நம்ம ரீச் பண்ணிட்டு அவங்களும் அதை அழகா ரிசீவ் பண்ணி நமக்கு அழகா வெல்கமிங் பண்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொலாப் கூட போட்டிருந்தாங்க அவங்க அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று மீம் பேஜஸ் திருநெல்வேலி பேஜ் நினைக்கிறேன். திருநெல்வேலி நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்துட்டாம்ல. எல்லாம் இருக்காது, எனக்கு டெய்லி ஒன்று வரும். ஒரு நாள் தென்காசிக்காரன் போடுவான், இப்ப என்ன அடி வாங்க ஒரு நாள் தென்காசிக்காரன் ஒருத்தர் வந்துட்டாம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு என் போட்டோ போட்டுருப்போம் ஒரு மீம். அதே மீம் இன்னொருத்தவங்க எடுத்து வேற ஒரு டெம்ப்ளேட் போட்டு திருநெல்வேலிக்காரன் ஒருத்தர் வந்துட்டா அப்படின்னு. அப்புறம் நாகர்கோயில்காரன் வந்து கடைசியில் நம்ம நாகர்கோயிலுங்கிறனால நாகர்கோயில் மட்டும் அக்செப்ட் பண்ணோம், மற்றவங்களாம் தேங்க்ஸ் பண்றீங்க. ஸோ தேர் ஓனிங் நம்ம வீட்டு பிள்ளையா பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு என்ன அந்த ஸ்லாங் இருக்குல்ல, நீங்களா இருக்கட்டும் ஸ்லாங் பயங்கரமா எடுத்து பேசுறீங்க. என்னன்னா அங்க நக்லைட்ஸ்ல பண்ணும்போதும் சரி, இங்க பண்ணும்போது சரி, கோயம்புத்தூர் ஸ்லாங்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருது, இதுனா இது வந்துருது. அது எப்படி டக்குன்னு எடுக்க முடியுது? நாங்கள் யூஸ்வலாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா இப்போ வைத்தி வந்து இவங்க வந்து கோயம்புத்தூர், இவங்க பேஸ் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் கிடையாது, நான் வந்து சவுத் சைடு. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ண நேரத்தில் இப்போ வைத்தி சுற்றி இருக்க நிறைய கோயம்புத்தூர்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே ஸ்லாங் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க பேசுகிற வேர்ட்ஸ் இப்போ என் கிட்ட இவங்க எடுப்பாங்க, நான் அவங்க கிட்ட கிவ் அண்ட் டேக் தான். ஸோ இருக்கும் ஒரு வார்த்தை இருக்கும், இது எப்படி டவுட் கேட்பேன், இந்த வார்த்தை எப்படி பேசுறது, இந்த மாதிரி நான் யூஸ்வலாகவே ரொம்ப நார்மலாக பேசும்போது இது ரொம்ப சீரியஸாகவும் ஒரு சீரியஸ் நோட்லேயே இருக்காது. இதுக்காக ப்ராப்பராக உட்காந்து அப்படிலாம் இருக்கு. சும்மா நாங்கள் போகிற ட்ராவல்லையோ போகிற ஷூட்டிங் டைம்லையோ ஷூட்டிங் ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை அவங்க எடுப்பாங்க, எனக்கே தெரியாம எடுப்பாங்க. சும்மா விளையாடும் போது விளையாடுற மாதிரிலாம் நாங்கள் வந்து பேசிப்போம். ஒரு 6 மாசம் இலை சொல்லி சுத்திட்டு இருந்தான், அந்த மாதிரி நாங்க சும்மா விளையாண்டு அந்த மாதிரி நாங்க பேசிப்போம். அதுல இருந்து நாங்க கொஞ்சம் கத்துக்கிறதும், அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ல வந்து சில பேர் வந்து அது ஓனாவே அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. கோயம்புத்தூர் பாஷையா இருந்தாலும் கோயம்புத்தூர் பாஷையில ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா திருநெல்வேலினா திருநெல்வேலி பாஷையில ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அதுலயும் நாங்க பழகிக்குவோம். ஓகே இப்படிதானே பேசுவாங்க, ஓகே இப்படியே இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மாறி மாறி என்ன சொல்றது, அதுவா வந்துரும். ஒரு இதுல வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது அது பேசும்போது அப்படியே வந்துரும். இப்ப மெஜாரிட்டி அந்த டைம்ல வந்து கோயம்புத்தூர்காரங்க தான். நீங்க சொன்னீங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது கோயம்புத்தூர்காரங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க கோயம்புத்தூர் தான் அப்படின்னு. என்னன்னா அவங்க மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க உள்ள போயிட்டு தான் தெரிஞ்சுக்காது. ஏன்னா அவங்க கூட என்ன மேட்ச் பண்ணி அழகான மேட்ச் பண்ணிடுவாங்க, சூப்பரா மேட்ச் பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட நான் வாங்குறது. இப்போ நான் ஒரு ஆள் சவுத் சைடுனால எல்லாத்துக்கும் கொடுப்பேன், நானும் கொடுப்பேன். அப்புறம் மதுரைக்காரன் எவனோ ஒருத்தர் வரும்போது அவங்க கிட்ட ஒன்று பிடிப்போம். இல்லை யூஸ்வலா இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகும், அந்த மதுரைக்காரங்க பேசி ஒரு சண்டையோ இதை எடுத்து நாங்க பிரிச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதுல வேர்ட்ஸ் ஒன்று இருக்கும்,
என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்ல நீ பாட்டுக்கு போற அப்படின்னு இந்த மாதிரி வச்சு இதெல்லாம் அழகா இது ஒரு பிராக்டிஸா இருக்கும்னா அது ஒரு விளையாட்டா ஒரு யதார்த்தமா பண்ணுவோம், ஜாலியா பண்ணுவோம். சும்மா என்ன கலாய்க்கிறதும் சரி விளையாடுறதும் சரி நாங்க இந்த மாதிரி பேசி இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அது நல்லா இருக்குல்ல, ஆனா பாக்கும்போது ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது கொண்டு வந்துருது. சோ அதான் எனக்கு பார்க்கும்போது த்ரூட்டா ரொம்ப சாலிடா சூப்பரா பண்ணுது. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும் உள்ள, ஒரு பூமான ஒரு இது உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இப்ப இங்க வரைக்கும் வந்து உட்காந்துருக்கீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர பாசிட்டிவாகவும் இருக்கும்போது அது அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், இது எல்லாமே நான் உங்ககிட்ட பர்சனலா இப்ப கேக்குறது என்ன, நக்லைட்ஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. பழைய டீம் வந்து பயங்கரமா இருந்துச்சுப்பா, பயங்கர ஒரு என்தூசியஸா இருந்துச்சு. இன்னொன்னு நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், எதுவுமே நாங்க மிஸ் பண்ணல, பயங்கர என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணோம். எதுக்கு நக்லைட்ஸ் பிரிஞ்சிச்சு கலஞ்சிச்சு அப்படின்னு ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு இன்ன வரைக்கும். அது எதனால? ஆக்சுவலா காலேஜ் முடிச்சோடனே எல்லாரும் ஒர்க் போற ஒரு சிச்சுவேஷன் தான். அங்க வந்து காலேஜ்ல உட்காந்துட்டு இருந்தோம். நக்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி காலேஜ்ல உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு மூவி கமிட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு டேட் வந்து இங்க கொடுக்க முடியாது. இப்போ நானுமே வந்து ஒரு மூவி போறேன், அதே ஏன்னா ஒரு பேஸ் நக்லைட்ஸ்னா இந்த டைம்ல வந்து ஒவ்வொரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதுல லேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டு தான் வீடியோ வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நக்லைட்ஸும் கிராஜுவலா வளரணும், அதே மாதிரி இவங்களும் வந்து இதா இருக்கணும். ஒரே டேட்ல வந்து அவங்க மூவியும் பண்ண முடியாது, சேம் நக்லைட்ஸ் வீடியோவும் பண்ண முடியாது. அதனால அந்த ஒரு கிளாஷ்ல வந்து ஓகே அங்க இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து மூவியே நாங்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஓகே இதுக்கப்புறம் அதுதான் அப்படின்னு ஓகே ஒரு அடுத்த கட்டம் தான், அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வளரணும், சேனலும் வளருது, அதுல இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு ஆக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வளரணும் அப்படிங்கிறப்ப ஒரு growthங்கிறது அந்த மாதிரி தான். ஒரு டீமை விட்டு போறது அப்படின்னு இல்லை, ஒரு இந்த டீம்ல இருந்துட்டே வந்து நமக்கு 4-5 படம் கிடைக்குது. ஓகே அடுத்தடுத்து நம்ம போறதுதான் ஒரு growth அப்படிங்கறதே நம்ம அந்த ஸ்பேஸ்ல ஒத்துக்கணும் முடியாது. அடுத்து நம்ம தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் உள்ள வருவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இடத்த காலி பண்ணி சோ அவங்க ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம போவோம். அடுத்து இன்னொருத்தங்க உள்ள வந்ததை ஃபீல் பண்ணுவோம். அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும். அது எல்லா சைட்லயும் நடக்கிற விஷயம் தான். அதனால அது அப்படிதான் நடக்குது. ஒரு யூடியூப்ங்கிறது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம வந்து லேர்னிங்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. காலேஜ் மாதிரி தான், ஒரு லேர்னிங்லேயே வந்து அவன் வந்து என்னடா நீ இத்தனை வருஷம் இங்கேடா உட்காந்துட்டு இருக்க அந்த மாதிரி வந்து ஆயிரும். கரெக்ட் தான், ரொம்ப நாள் ஒரு இதுல உட்கார்ந்திருக்க முடியாதுல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.